ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முட்டு கொடுக்க போகிறோம். ஹெல்மெட்டு இந்த கெட்டப்போட நான் வந்திருக்கேன் அப்படின்னா யாரை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏகேயோட கேம்ப் ஆடை பார்த்தா நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், தலைக்கவசம் உயிர்கவசம், எங்கே போனாலும் ஹெல்மெட்டோடு போகணும். அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஒரு ஆடில் நடித்தார், அதுவும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆடு. இதுக்கு முன்னாடி நான் ஆடே பண்ண மாட்டேன், காரணம் என்னென்னா என்னோடய ஃபேன்ஸ் வந்து மிஸ்லீட் ஆகிடக்கூடாது, அதுக்காண்டி நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தார். பட் இப்போ ஆட் பண்ணுறாரு, அவ்வளோதானே. இதுக்கு போய் அவரை போய் அடித்தான்னு அர்த்தம். உண்மையிலேயே வந்து ரேஸில் போய் ஆக்சிடென்ட் பண்ணுறாரு, ஓகே. ஆடில் ஷூட்டிங் எடுக்கும்போது கூட அதில் ஆக்சிடென்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், முன்னாடி ஒழுங்காக போகிறான், ஒழுங்காக போயிருந்தா இவரே ஆக்சிடென்ட் பண்ண போகிறாரு. அவன் ஒழுங்காக கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு திருப்பலை, அதனால தெரியாமல் இடிச்சிட்டாரு. இதெல்லாம் F1 படத்தில் வந்து பார்த்துருப்பீங்களே, புஷ்அப் பண்ணுவாங்க, ரன்னிங் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து நெக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காண்டி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து தலையை வந்து பண்ணிகிட்டு இருக்கு, ஏகே வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. நல்ல வேலை அஜித்துன்னு கூப்பிட்டான், அவன் தலை அந்த மாதிரி கூப்பிட்டுருந்தானா நேரம் காரை விட்டு வெளியே வந்து சப்பு சப்புன்னு அரைஞ்சிருப்பாரு. ஸோ அவர் ஆக்சிடென்ட் ஆகுது, லோவாகிறாரு. ஃபேன்ஸ் வந்து ஒருத்தன் கேம்பாவை தூக்கி போடுறான், இந்தா தலை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி குடிச்சிட்டு அவரை காரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே முன்னாடி போகிறாங்கன்னா 10 கிலோமீட்டர் தானே போயிட்டாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் அந்த ஆடில் வந்து என்னென்னா, அந்த கேம்பாவோட டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்துருக்காங்க. அதானே, தலை வந்து அவராக வந்து கொடுக்க மாட்டார், மக்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸோடு தான் கொடுப்பாரு. ஏனோ தானோன்னு இருந்தான்னு சொல்லிட்டு ஆட் பண்ண மாட்டார். ரொம்ப ரொம்ப சின்ன லெட்டரில் வந்து எழுதி ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம படித்து பார்த்துட்டு தான் வந்து எந்த கூல்ட்ரிங்க்ஸ்னாலுமே நம்ம வந்து குடிக்கணும். கேம்பால் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அதிகமான கஃபைன் இருக்குது, அதிகமான சுகர் கண்டென்ட் வந்து இருக்குது, அதிகமான கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. ப்ரெக்னென்ட் விமன் வந்து இதை வந்து குடிக்கக்கூடாது, குழந்தைங்க அதிகமாக அதை வந்து குடிக்கக்கூடாது. ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 500 ml மேலே வந்து குடிக்கக்கூடாது. இது வந்து தண்ணி கிடையாது, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 5 லிட்டர் குடிக்கணும் அப்படின்றது. சில பேர்லாம் கொக்கோ கோலா வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டே இருப்பாங்க. தண்ணி தவிச்சா கூட கொக்கோ கோலா பெப்சி வந்து குடிப்பாங்க. துணிஞ்சவங்களுக்கு தடைகளே கிடையாது. F1 பண்ணுவேன்னு நினைச்சேன் தலை, ஆனால் நீ கேம்பா ஆடுக்கு வந்து ரேஸ்டாக யூஸ் பண்ணி ரேஸ் போயிட்டு இருக்கு. I'm seeking sponsorship for a purpose. Yeah. I am not seeking sponsorship to enhance my wealth, my personal wealth. I'm trying to put it back into a sport. அவ்வளோதான்.